வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா கோஸ் கூட்டு. இதை எப்படி குக்கரில் ஈஸியாக செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கோஸ் கூட்டு செய்கிறதுக்காக நான் 1/4 கிலோ கோஸ் எடுத்துக்கேன். இதை நீங்கள் துருவி எடுக்கணுனாலும் எடுக்கலாம், பொடியாக கட் பண்ணி எடுக்கணுனாலும் எடுக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 50 கிராம் கடலைப்பருப்பும் 50 கிராம் பாசிப்பருப்பும் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருங்க. இப்போ குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோஸையும் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. வேகிறதுக்காக நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். 4 விசில் வேக வச்சு எடுத்துக்குங்க. தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. 5 பல் பூண்டை இடித்து எடுத்துக்குங்க. சிறிதளவு கருவேப்பிலை. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்க. தண்ணி கொஞ்சமாக தான் இருக்கு பாருங்க. கோஸ் கூட்டை இப்போ தாளிச்சிடலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சீரகத்தை சேர்த்துக்குங்க. கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டை சேர்த்துருங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்சு எடுத்த பருப்பையும் கோஸையும் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ கோஸ் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது கூட 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எனக்கு கோஸ் கூட்டிலே தண்ணி இருந்ததுனால நான் சேர்க்கலை. தண்ணி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மசாலாலாம் நல்லா பிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காவை திக்னஸ்க்காக கொஞ்சம் அரைச்சிட்டு கூட இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கோஸ் கூட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. டேஸ்டான கோஸ் கூட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது காரக்குழம்புக்கு வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். ஒயிட் ரைஸில் நீங்கள் பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். தோசை, சப்பாத்திக்கு இதை சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி கோஸ் கூட்டு செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.